இஸ் பேப்டிசம் இன் த ஓல்ட் டெஸ்ட்மென்ட்? பழைய ஏற்பாட்டுல ஞானஸ்தானத்தை குறித்து போடப்பட்டிருக்குதா? நமக்கு புதிய ஏற்பாட்டுல ஞானஸ்தானத்தை குறித்து ஆண்டவர் இன்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஜான் தி பேப்டிஸ்ட் அவர் வந்து ஞானஸ்தானம், அதை மனம் திரும்புதலுக்கு என்று உள்ள ஞானஸ்தானத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்புக்கு என்று நமக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு போனார். அப்போ நிறைய பேர் வந்து கேட்கிற கேள்விகள், அப்ப பழைய ஏற்பாட்டுல ஞானஸ்தானம் இல்லையா? பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த மக்களுக்கு வந்து ஞானஸ்தானம் கிடையாதா? இப்ப மட்டும்தான் நமக்கு இருக்கா? பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் எப்படி வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். குறிப்பாக இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த பேப்டிசமும் அப்பம் பிக்குதலும், அதாவது லார்ட் சப்பரும் ரெண்டு தான் அவர் வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்டிடியூஷனலாக நமக்கு கொடுத்துட்டு போன ஒரு மிகப்பெரிய காரியம். அது வந்து ஃபாலோ பண்றதுக்காக அவரோட வருகை வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணணும். பேப்டிசம் வந்து பாவத்துக்கு செத்து நம்ம வந்து நீதிக்கு பிழைக்கிறது தான் அது ஒரு அடையாளமாக நம்ம ஞானம் வந்ததுக்கு அப்புறம் எடுக்கிற ஒரு ஸ்தானம். இதுல நிறைய ஆர்கியூமெண்ட் இருக்கு. சிறு குழந்தைகளை குடிக்கலாமா, தெளித்து கொடுக்கலாமா, பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் மூலிகை தான் கொடுக்கணுமா? ஆனா இந்த பைபிள் இஸ் சோ கிளியர். ஓகேங்களா? இயேசு கிறிஸ்து எப்படி எடுத்தார் அதுதான் நமக்கு உள்ள மாடல். ஓகேங்களா? அவர் வந்து தண்ணியில இருந்து எழும்பி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேதத்துல தெளிவாகவே போட்டிருக்கும். ஸோ டெஃபினெட்லி அவர் கண்டிப்பாக மூலிகை தான் எடுத்திருக்கிறாரு. ஓகேங்களா? மூலிகை எடுக்கும் பொழுதுதான் நம்ம வந்து ஏன்னா பேப்டிசம்ங்கிறது வந்து இம்மர்ஸ், மூழ்கி. ஓகேங்களா? அப்போ மூழ்கி எடுக்கிறது தான் அதோட 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 ஒரு ஒரு முக்கியமான ஒரு அர்த்தமாக இருக்கிறது. அது இல்லாம அது சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். அது ஒரு சடங்காச்சாரம் கிடையாது. என்ன சிம்பிள் பண்றோம்னா, என்னுடைய பாவத்தை நான் வந்து மூழ்கடித்து, பாவத்துக்கு நான் செத்து, நான் நான் அடக்கம் பண்ணப்பட்டு, நான் வந்து கிறிஸ்துவோட சேர்ந்து நானும் உயிர் தெழுவேன். நான் நீதிக்கு பிழைப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு அடையாளத்துக்கு தான் மூழ்கி எந்திரிக்கும்போது மட்டும்தான் அந்த ஒரு அது அது ஒரு 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 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நம்ம வந்து கிறிஸ்து எனக்கு செய்ய போற காரியத்தை நம்ம ரெப்ரசன்ட் பண்றதுதான் ஒரு பேப்டிசமாக பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுல இந்த பிசிக்கல் பேப்டிசம் வந்து நம்ம பார்க்க முடியுது. டைரக்டாவே எல்லாருமே மூழ்கி எந்திரிச்சு ஆண்டவருக்குள்ள வந்தாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து அதை இன்ஸ்டியூட் பண்ணவே இல்லை. ஆனா சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனா நிறைய இடத்துல ஆண்டவர் பேப்டிசத்துக்கு உள்ள முறைமை தான் அங்க வச்சிருந்தார். இப்போ வந்து நம்ம வந்து பிசிக்கலாவே நம்ம பார்க்கிறோம். தண்ணி இருக்கு, மூலிகை எடுக்கணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இப்ப இன்ஸ்டிடியூஷனலாக அதை பார்த்திருக்கிறோம். ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல அது ரெகுலரைஸ்டான இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. பட் வந்து ஸ்பிரிச்சுவலாக நிறைய இடத்துல இந்த பேப்டிசம் நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக பாத்தீங்கன்னா நோவோட நாட்கள்லயே ஆண்டவர் வந்து ஜலத்தின் மூலமாக ஒரு பேரழிவை உண்டு பண்றார். இல்லைங்களா? இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பீட்டர் 3:20 21 வரைக்கும் பாத்தீங்கன்னா, God waited patient in the days of Noah while the ark was being built. In it only a few people, 8 in all, were saved through water, and this water symbolizes baptism that now saves you also. ஓகேங்களா? பேதுருவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது அந்த நோவோட காலத்துல நடந்த சம்பவத்தை பேப்டிசமோட லிங்க் பண்ணி அங்க பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, நோவோட காலத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாங்க. ஆனா 8 பேர் மட்டும் தான் காக்கப்பட்டாங்க. தண்ணிக்குள்ள பாத்தீங்கன்னா மரணம், தண்ணிக்கு மேல வந்து ஜீவன். இல்லைங்களா? இவங்கெல்லாம் தண்ணிக்கு மேல ஒரு பேழைக்குள்ளாக இவங்க காக்கப்படுறாங்க. அந்த பேழை வந்து கிறிஸ்து நமக்கு நல்லாவே தெரியும். அந்த கிறிஸ்துவின் மூலமாக காக்கப்படுறாங்க. அப்ப தண்ணிக்கு அடியில எல்லாருமே முங்கி மரணத்துக்கு நேராக போயிட்டு இருக்காங்க. அப்ப இதான் இவங்க சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அந்த வாட்டர் சிம்பலைசஸ் பேப்டிசம். அப்படின்னா மரணத்துக்கு செத்து தண்ணிக்குள்ள போகும்பொழுது அவங்கள மரணம் நடக்குது. தண்ணிக்குள்ள வெளியில இருக்கவங்களுக்கு அங்க ஜீவன் நடக்குது. அப்போ மூழ்கி எந்திரிக்கும் பொழுது உள்ள ஒரு காரியத்தை தான் அங்க சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாவே எங்க ஆரம்பிக்கிறாங்க, நோவோட காலத்துல ஆபிரகாமுக்கு முன்னாடி. சரிங்களா? அங்கிருந்தே ஆரம்பிச்சு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த இந்த பேப்டிசம் உடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் வந்து பழைய ஏற்பாட்டுல தெளிவாக பார்க்க முடியும். எப்பொழுதும் பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் புது கான்செப்ட் எங்கேயுமே கொண்டு வந்தது கிடையாது. பழைய ஏற்பாட்டோட எக்ஸ்டென்ஷன் தான் புதிய ஏற்பாட்டு. பழைய ஏற்பாட்டுல ஏற்கனவே நடந்தது தான் புதிய ஏற்பாட்டுல அதை விட அடுத்த லெவல். பழைய ஏற்பாட்டுல வந்து அதாவது வெளியரங்கமான பாவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவமா இருந்தது. முள்ளால மனசுல செய்யறது காரியம் கிடையாது. புதிய ஏற்பாட்டுல வெளியரங்கமும் உண்டு, உள்ளாலையும் அப்போ உள்ளால செய்கின்ற காரியங்களும் உண்டு. அப்போ எக்ஸ்டென்ஷன் தான் பழைய ஏற்பாட்டோட எக்ஸ்டென்ஷன். அப்போ பழைய ஏற்பாட்டுல அந்த பேப்டிசம் அவரு வந்து சிம்பாலிக்கா வந்து நிறைய இடத்துல இன்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல அது வந்து ஒரு 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 கம்பல்சரியாகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு அது நம்ம ரெப்ரசன்ட் பண்றதுதான் புதிய ஏற்பாட்டுல உள்ள காரியம். சரி, அப்போ
இந்த தண்ணீர் மூலமாக தான் அவர் பேப்டிசத்துக்கோட ரெப்ரசன்டேஷன் வந்து பேதுருல நோவோட காலத்தில் நடந்த காரியங்களை குறித்து அவர் தெளிவாகவே எழுதியிருக்கிறார். இது மட்டும் நீங்க பார்க்கும்பொழுது அஹ், இதுல நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதே 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 சாப்டர்ஸ்ல நீங்க தொடர்ந்து நீங்க பார்க்கும் பொழுது தண்ணீர் வந்து நம்மளுடைய அழுக்கு எடுக்கிறதுக்காக நம்ம வந்து பயன்படுத்துறோம். அது வந்து வெளியரங்கமான உள்ள அழுக்கு. அதே மாதிரிதான் உள்ளால உள்ள அழுக்கு வந்து இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு அதை நான் அக்செப்ட் பண்றேன்னு சொல்லி ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் அந்த தண்ணிக்குள்ளாக நம்ம மூழ்கி இருந்திருக்கிறது. இதை வந்து அவர் தெளிவாகவே எழுதியிருப்பார். இது ஒரு பக்கம். இது மட்டும் இல்லாமல் மோசேயோட காலத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய ஒரு ஒரு ரிவைவலை கொண்டு வர. என்ன ரிவைவல்? எகிப்துல இருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வர மோசேயோட தலைமையில. அப்போ இவங்க செங்கடலை பழக்கும் பொழுது இதுவும் நீங்க பைபிள் நீங்க வந்து தேவர் ஆல் பேப்டைஸ்ட். ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் 10 1 2 பாத்தீங்கன்னா தேவர் ஆல் பேப்டைஸ்ட் இன்டு தி மோசஸ் இன் தி கிளவுட் அண்ட் தி சீ. இந்த செங்கடல் பிளக்கும் பொழுது ரெண்டு பக்கம் மட்டும் இல்ல, இட் வாஸ் லைக் ஒரு ஆர்க் மாதிரி தான், ஒரு ஆர்ச் மாதிரி தான் அந்த இடத்துல இருக்கு. இவங்க தண்ணிக்குள்ள வந்து நடந்து வந்து வெளியில வராங்க. அப்போ எகிப்துங்கிறது வந்து ஒரு பாவம், ஒரு அடிமைத்தனம். அப்ப அங்க இருந்து வெளியில வர்றதுக்கு காண ஒரு ப்ராமிஸ் லேண்டுக்கு போறாங்க. அந்த ப்ராமிஸ் லேண்டுக்கு போறதுக்குள்ள ரூட் வந்து மோசைக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? லேண்ட் வழியாவே ஈஸியா போக முடியும். ஆனா மோசே அந்த ரூட்ல நிறைய தடவை போயிருக்கிறார். இல்லைங்களா? அந்த ரூட்ல அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன் அந்த காலத்துல வாழ்ந்த அத்தனை ஜனங்களுக்கும் அந்த அந்த அத்தனை லட்சம் மக்களுக்கும் சில பேருக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் the Lord took them into this route. ஒரு கடலுக்குள்ள வழியாக தண்ணிக்குள்ளாக அவங்க போகணும். ஏன்னா அவங்க வந்து பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். அந்த இடத்துல அதாவது எகிப்துங்கிறது ஒரு அடிமைத்தனம். அடிமைத்தனம் ஒழிய வேண்டும். பாவ காரியங்கள் ஒழிய வேண்டும். ஒளிந்து அந்த தண்ணீரின் மூலமாக, தண்ணீரின் மூழ்கின் மூலமாக அவங்க வந்து அடுத்த எதுக்கு போறாங்க? ப்ராமிஸ் லேண்டுக்கு போறாங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள போகிறாங்க. அப்போ ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த ப்ராமிஸ்க்கு போறாங்க. அப்போ அந்த தண்ணீரின் வழியாக அப்போ அந்த அந்த இவங்களை சுத்தி வந்து தண்ணி இவங்க தண்ணியில இன்ஃபேக்ட் அவங்க நனையல. பட் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெப்ரசன்டேஷனாக கொண்டு போற அத்தனை பெரிய அந்த 40 லட்சம் ஜனங்களையும் அது அந்த தண்ணிக்குள்ளாக வழியாக மேல ஃபுல்லா தண்ணி கவர் ஆயிருக்கு. தோ இவங்க மேல சொட்டு விழுந்துதா இது இல்லையா? அதெல்லாம் வந்து செகண்டரியான ஒரு கேள்விதான். ஆனா இவங்க தண்ணிக்குள்ள வழியாக தான் இங்க வந்து ப்ராமிஸ் லேண்ட் கொண்டு போறாங்க. இல்ல இதுதான் அவங்க பண்ண தேவர் ஆல் பேப்டைஸ் தான் போட்டிருக்கோம். மோசே வந்து அவங்களை கொண்டு போறதுக்கு வந்து மக்களுக்கு யாருக்குமே தெரியல. வாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பேப்டிசம் கொடுக்குன்னு சொல்லி கொண்டு போகல. பட் ஆண்டவர் கொண்டு போன ஒரு நோக்கமே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேப்டிசம் கிடைக்கிறதுக்காக. பேப்டிசம் த்ரூ த வாட்டர். இல்ல பாவத்தின் செத்து அதன் மூலமாக. அப்போ பவுல் தெளிவாக எழுதியிருக்கிறாரு, தேவர் ஆல் பேப்டைஸ்ட் இன் த கிளவுட் அண்ட் இன் த சீ. சரிங்களா? அப்ப அவங்க தண்ணிக்குள்ளாக வரும்பொழுது அங்க ஒரு பேப்டிசம் நடக்குது. இது ஒரு காரியம் பத்தி பார்க்கலாம். இன்னும் நீங்க நிறைய இடத்துல பார்க்கும்பொழுது நிறைய இடத்துல அதே மாதிரி யோனாவுடைய காரியங்கள், யோனாவுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவருக்கு ஒரு அழைப்பு வருது. அவர் தப்பித்து போறார். தப்பித்து போற வழி வந்து ஒரு பாவ வழி. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழி. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வழிதான் ஒரு பாவ வழி. அவங்க வந்து பாவத்துல இருந்தாலும் மட்டும் இல்ல, ஆண்டவரை விட்டு விலகி போறதே ஒரு பாவம். ஓகேங்களா? அப்போ இவர் ஆண்டவரை விட்டு விலகி போறார் யோனா. யோனா விலகி போகும்போது அங்கிருந்து அவரை மீட்டு கொண்டு வரணும். ஆண்டவர் நினைச்சிருந்தா இன்னொரு கப்பல் அந்த அந்த பக்கம் வர வழியில கப்பல் நீ ஏறிவான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இவனை வந்து தண்ணிக்குள்ள தூக்கி போட வைக்கிறார். இவனை தூக்கி போட வைக்கிறாரு. அதுல அந்த ரெஸ்கியூ பண்றதுக்காக அங்க ஒரு பெரிய ஒரு ஒரு மீனை அனுப்பி 3 நாள் அங்க இருக்கிறாரு. நிறைய இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது இந்த 3 நாள் வந்து யோனா வந்து 3 நாள் வயித்துல இருக்கிற மாதிரிதான் மனுஷகுமாரன் வந்து பூமியின் பாதாளத்துல 3 நாள் இருப்பாரு. அந்த உயிர்த்தெழுதலை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப தண்ணீர் வழியாக அவருக்கு ஒரு மீட்பு. ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டு இருந்தா ஆண்டவர் அவனை உணர்த்தி வச்சு ஆண்டவர் அவனை தூக்கி எறியப்பட்டு ஆண்டவரால் அவனை தூக்கி எறியப்பட்டு தண்ணிக்குள்ள மூழ்கி ஓகேங்களா? அடுத்த அந்த ப்ராமிஸ் லேண்டுக்கு ஆண்டவரை போக வேண்டிய சொல்ல வேண்டிய இடத்துக்கு திருப்பி ரீடைரக்ட் பண்ணி விடுறாரு. ஓகேங்களா? அப்போ தண்ணீரின் மூலமாக இங்க யோனாக்கு ஒரு மீட்பு கிடைக்குது. அப்ப அது தண்ணீர் அங்க அங்க உங்களுக்கு ஞானஸ்தானம் கிடைக்குதான்னு இல்லையான்னு அது இல்லாமல் தண்ணீரின் மூலமாக அந்த இடத்துல ஒரு மீட்பை உண்டு பண்றது. இது எல்லாமே சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். அதே மாதிரி எலியா மேல எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எலிசா பார்த்துட்டு அந்த மேண்டல் ஒரு மேலதான் விழுதாரு. திருப்பி இவர் வந்து யோர்தானை பிளந்துட்டு திருப்பி உள்ள வர. யோர்தான்ங்கிறது வந்து சும்மா நம்ம கால் நினைக்கிற நதி கிடையாது. எத்தனையோ அடி ஆழம் உண்டு. சரிங்களா? அந்த 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 ஆழத்திலையும் அவர் வந்து அந்த சால்வை எடுத்து அடித்து அந்த இடத்துலயும் அவர் தண்ணீரின் வழியாக திருப்பி இவரோட மினிஸ்ட்ரி ஆரம்பிக்குது. இவரோட வழி அது வரைக்கும் இவரோட ஊழியம் ஆரம்பிக்கவே இல்லை. ஆண்டவருக்குள்ளான ஒரு காரியமும் ஒரு பண்ணவே இல்லை. எலியா இருக்கிற வரைக்கும். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தான் எலிசாவோட அந்த பிகினிங் லைஃப்ல ஆண்டவர் எப்படி கொண்டு போறாரு? தண்ணீரின் வழியாக தான். அப்ப நிறைய இடத்துல இந்த தண்ணீரின் வழியாக ஒரு மீட்பு. அந்த தண்ணீரின் வழியாக தான் ஆண்டவர் வந்து ஆண்டவர் நிறைய காரியங்கள் அந்த பேப்டிசமோடைய அடையாளமாக பேப்டிசமோட சிம்பிளாக தான் பழைய ஏற்பாட்டுல வச்சிருந்தார்.
பிரியமானவர்களே, நம்ம வந்து புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து எடுத்தது தெரியும். அதுக்கப்புறம் அப்போஸ்தல காலத்துல நிறைய பேர் எடுத்தாங்க. பேப்டிசம் பத்தி எடுத்தாங்க. நிறைய நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த மூழ்கி எடுக்கிறது வந்து இட்ஸ் பிப்ளிக்கல். அது பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இந்த எகிப்துல இருந்து கானான் தேசத்துக்கு வர வழியிலே மக்களுக்கு தெரியாமயே ஆண்டவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஓகேங்களா? நோவாவோட காலத்திலயும் பாத்தீங்கன்னா, யோனோவோட காலத்துல நீங்க பார்க்கும் பொழுது, எலியாவோட காலத்துல, எலிசாவோட காலத்துல, இதே போல நிறைய இடத்துல உங்களால நீங்க பார்க்க முடியும். இயேசு இந்த தண்ணீரின் மூலமாக இந்த பேப்டிசம் அப்பமே இன்ஸ்டிடியூட் பண்றாரு. பட் அது எப்ப நிறைவேற்ற அது 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 எப்போ வந்து ஜெனரலைஸ் பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய காலத்துல தான் அது ஜெனரலைஸ் ஆகுது. அது இப்பவும் கன்டின்யூ ஆயிக்கொண்டிருக்கிறது. நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நமக்கு ஞானம்ங்கிறா கிறிஸ்துவாகிய இயேசுவை அறிகின்றதே நமக்கு ஞானம். கிறிஸ்துவுக்கு பயப்படுதலே ஒரு ஆரம்பம். ஞானத்தின் ஆரம்பம். அப்ப அந்த ஞானம், கிறிஸ்துவுக்கு பயப்படுற பயம். சின்ன குழந்தைகளும் நமக்கு பயப்படுற பயம் வரவே வராது. நிறைய பேர் சொல்லுவாங்க, சின்ன குழந்தைகளை நாங்க கொடுத்துட்டோம். இந்த சின்ன குழந்தைகளை நாங்க எடுத்துட்டோம். திருப்பி எடுக்கணுமா? சின்ன குழந்தைகள் எடுத்து நீங்க ஞானம் இல்லாம எடுத்த ஞானஸ்தானம். அதே பேர் ஞானஸ்தானம். அது ஞானமற்ற ஸ்தானம். ஓகேங்களா? அப்ப ஞானம் வந்ததுக்கு அப்புறம் எடுக்கிற ஸ்தானம் தான் ஞானஸ்தானம். உங்க பெற்றோர்களுக்கு ஞானம் வந்து உங்களுக்கு கொடுக்கிறது வந்து ஞானஸ்தானம் கிடையாது. உங்களுடைய ஆத்மா நீங்க தான் பொறுப்பு. ஓகேங்களா? இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு, இயேசுவை அறிந்து கொண்டு, இயேசுவை விசுவாசித்து, இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு, இயேசு என்னோட பழைய காரியங்களை மன்னித்து என்னோட புது வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. எனக்காக நித்திய ராஜ்யத்தை ஆயத்த பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி விசுவாசித்து, இது ஒரு பிசிக்கல் ரெப்ரசன்டேஷன். இட்ஸ் நாட் ஸ்பிரிச்சுவல் ரெப்ரசன்ட். பழைய ஏற்பாடு ஸ்பிரிச்சுவலா ரெப்ரசென்ட் பண்ணாரு. புதிய ஏற்பாட்டில் ஒரு பிசிக்கல் ரெப்ரசன்டேஷனா நம்ம செய்து காமிக்கிறது தான் உண்மையான ஞானஸ்தானத்தின் அடையாளம். நீங்களும் நானும் அதை நம்ம எடுக்க வேண்டும். ஏன்னா ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசிக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. ஜலத்தினாலும் கண்டிப்பா நம்ம பிறந்திருக்க வேண்டும். அதே போல ஆவினா பரிசுத்தாவியனோட அபிஷேகம் நமக்குள்ளாக காணப்படணும். இது ரெண்டுமே இருந்தாதான் நமக்கு சபையாக இருக்கிறோம், காணப்படுறோம். சபையாகிய மனவாட்டியாக நாம தேர்ந்தெடுத்து கொள்கிறோம். இயேசுவோட வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தப்படுத்த முடியும். ஒரு விஷய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் மத்தியிலும் ஆண்டவரே, அப்பா, ஏதோ நாங்க சடங்காச்சாரமா இதை செய்யாதபடி, ஒரு கடமைக்கு நாங்க செய்யாதபடி, அப்ப நீங்க செஞ்சிருக்கிறீங்க. நீங்க எங்களுக்காக செய்ய சொல்லியிருக்கிறீங்க. இது ஒரு இன்ஸ்டிடியூஷனலாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு, அதை நாங்கள் அனுபவிக்க, அதை நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. தேவ தயவுக்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில இது ஒருவேளை இந்த ஞானஸ்தானம் எங்களோட வாழ்க்கையில ஒரு தடையாக நாங்க எடுக்காமல் இருக்கக்கூடுமானால், ஒரு விஷயம் எங்களோட நீங்க பேசுங்க. எங்களை நீங்க வழி நடத்துங்க. காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வருகைக்கென்று எங்களை தகுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. அடுத்த வாரம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் உங்களை சந்திக்கிறேன். ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.